கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி தொடர்ந்து இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல நடந்த நீட் உள்ளிட்ட முறைகேடுகள் சம்பந்தம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. முக்கியமா பார்த்தோம்னா அந்த ஜந்தர் மந்தத்தில் ஒரு நடத்திய போராட்டம் நாடு முழுவதும் ஒரு அதிர்வலையில ஏற்படுது. அதனுடைய தலைவர் கூட அந்த போராட்டத்தை பங்கேற்றாங்க. அதே மாதிரி முக்கிய பிரமுகர்லாம் பங்கேற்றத கூட பார்க்க முடிஞ்சுச்சு. இதனை ஒட்டி பல்வேறு மாநிலங்கள்ல அடுத்தடுத்து போராட்டங்கள்லாம் வெடிக்க போகுது. அந்தந்த மாநிலத்தினுடைய முக்கிய பிரச்சனை சார்ந்த ஒரு கேள்வி கூட எழும்ப தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை பத்தி கூட பல்வேறு பேச்சுகள் கூட எழும்ப தொடங்கி இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? காக்ரோச் ஜனதா பார்ட்டி எந்த பக்கம் வந்தாங்க, எப்படி போனாங்கன்னு தெரியல. கூட்டம் சேர்ந்துட்டா வலுவா. நீங்க திட்டமிட்டு ஆர்கனைஸ் பண்ணி சேர்த்தா கூட இவ்வளவு கூட்டம் சேர்க்க முடியாது. இதான் தன்னெழுச்சி என்பது. இதுதான் இளைஞர்களின் புரட்சிக்கு முதல் படி. வேலையில்லா திண்டாட்டம் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்ன கருத்திற்கு கரப்பான் பூச்சி போன்று நீங்க செயல்படுறீங்க. வேலையில்லாத இளைஞர்கள் சொன்ன கருத்துக்கு கரப்பான் பூச்சி மாதிரிசே வேஷம் போட்டுக்கிட்டு கோடான கோடி இளைஞர்கள் திரண்டிருக்காங்க. இது இந்தியா சுதந்திரமடைந்து 78 ஆண்டுகளுக்கு பின்பாக ஒட்டுமொத்தமாக உலகத்தின் பார்வையை திரும்பி பார்க்கின்ற வகையில் இளைஞர்கள் திரண்டிருப்பது என்பது பிஜேபிக்கு பெரிய சமட்டி அடி கொடுக்குற மாதிரி. ஏன்னா பிஜேபி என்ன பண்றாங்கன்னு கேட்டால் தேர்தல் ஆணையம், புலனாய்வுத்துறை, உளவுத்துறை, என்னென்ன அட்டானமஸ் தன்னாட்சி பாடி இருக்கோ அத்தனையும் அவங்க நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வந்துக்கிட்டு நீதித்துறையும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. 40% தான் சரியா இருக்கு, 60% செல்லடிச்சு போற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் நாளுக்கு நாள் அம்பேத்கரிய சட்டத்தை செல்லரிக்கிற மாதிரி, அம்பேத்கர் சட்டத்தை தூக்கி எறிகிற மாதிரி, ஜனநாயக உரிமைகளை பறித்து கொண்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாம 15 வருஷம் 13 வருஷம் ஆக போகுது பிஜேபி ஆட்சிக்கு வருடத்துக்கு 1 கோடி பேர் 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க. அதை பற்றியே பேசலை. தனியார் வேலை வாய்ப்புகளையும் ஊக்குவிக்கவில்லை, பொதுத்துறை நிறுவனங்களையும் வேலை வாய்ப்புகளை கொடுக்கவில்லை, அரசாங்கத்திலையும் வேலை வாய்ப்பை கொடுக்கல. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு தான் இளைஞர்கள் சென்று அதிகமாக பிழைப்பு நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த காக்ரோச் பார்ட்டியை கூட வெளிநாட்டிலிருந்து தான் வந்திருக்காரு. அதை நடத்தக்கூடியவர் அமெரிக்காவிலிருந்து இறங்கியிருக்காரு. அவர் இறங்கும்போது கூட ஒன்றிய அரசு அவரை கைது செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தில் இருந்திருக்காங்க. கைது பண்ணினால் இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு பெரிய புரட்சியே வெடிக்கிற மாதிரி, ஜனநாயக புரட்சி வெடிக்கிற மாதிரி சூழல் இருக்கிறதாக உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவங்கள விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி டெல்லியில் வழக்கமாக போராடக்கூடிய அந்த ஜந்தர் மந்தர் பகுதியில் லட்சக்கணக்கான வடமாநில இளைஞர்கள் திரண்டு வேலை வாய்ப்புக்கு எங்களுக்கு உறுதி கொடு, அதே போன்று நீட்டு தேர்வு போன்ற மோசடி தேர்வுகளை ரத்து செய், அதே போன்று தேர்தல் முறைப்படி நடத்தப்பட வேண்டும், இவிஎம் இயந்திரம் தடை செய்யப்பட வேண்டும், இப்படி பல்வேறு முற்போக்கு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பெரும் கூட்டம் மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்கு அழைத்த போது திரண்ட கூட்டத்தை விட 3 மடங்கு கூட்டம் இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை கரப்பான் பூச்சி போன்று அரிக்கிறான்னு சொன்னதுக்காக இன்றைக்கு தன்மான உணர்வோடு சுயமரியாதை உணர்வோடு இளைஞர் திரண்டிருப்பது நிச்சயமாக 2029 நாடாளுமன்ற தேர்தலில் புரட்டி போட போகிறது இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி. அது மட்டும் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஆனா தென் மாநிலங்களில் பெரிய எழுச்சி இல்லை. குறிப்பா தமிழ்நாட்டில் காந்தி மியூசியத்துக்கிட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏதோ இளைஞர்கள் திரண்டாங்க. ஆனா எனக்கு கிடைக்கிற தகவல், தமிழகத்தில் யாராவது தலைமை தாங்குங்க, பெரிய அளவில் இங்கே புரட்சி இளைஞர்கள் திரளுவோம் அப்படின்ட்டு ஒரு செட்டப் நடந்துக்கிட்டு இருக்கு. இவிஎம் எதிராகவும் அந்த மிஷினை தடை பண்ணனா வர உள்ளாட்சி தேர்தலில், இந்த 5 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் இது காக்ரோச் பார்ட்டி சொல்றாங்க. இவிஎம் தடை, தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணது விவிபேட் என்னது தெரிஞ்சா
அந்த தேர்தல் ஆணையத்தை கடுமையாக தண்டித்து சிறையில் அனுப்ப வேண்டும் தேர்தல் ஆணையரை அப்படின்னு காக்ரோச் பார்ட்டி சொல்றாங்க. அதனால எந்த வகையிலேயே ஜனநாயகத்தில் இளைஞர்கள் சக்தியால், படித்த மாணவர்கள் சக்தியால் ஒரு பெரும் கூட்டம் பப்பு ராகுல நம்பியிருந்தா போயிருப்பான்ல, அவர் தான் துரோகம் பண்றாருல்ல. அதனால அவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு கட்சி இல்லை, இளைஞர்களே தனக்குத்தானே வழி அமைத்துக் கொண்டு இங்கே ஜனநாயகத்தில் பெரிய புரட்சியை, ஜனநாயக புரட்சி ஏற்படுத்துவதற்கு இந்த சிஜேபி பார்ட்டி தயாராகிடுச்சு அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. பிஜேபி யாராரவோ அடக்கி பார்த்துச்சு, இவ்வளவு பேரும் பிடிச்சி அடைக்கிறதுக்கு இந்தியாவில் ஜெயிலே இல்லை. அதான் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா 2 கோடி பேர் 2.5 கோடி பேர் திரண்டிருக்காங்க, பூரா இளைஞர்களாக திரண்டிருக்கான். இந்த இளைஞர்கள் பெற்றோருக்கு பூரா ஓட்டு போடணும். 2.5 கோடி பேர் திரண்டிருக்காண்டா 2.5 கோடி பேர் 3.5 கோடி ஆக்குங்க, பெற்றோர், அம்மா அப்பா, அவன் சொந்தக்காரன். அப்போ என்ன ஆகும்? நண்பர்கள் 50 கோடி பேர் வந்துருக்கான் மொத்தம் இந்தியாவில். 50 கோடி ஒரு திரண்டா என்ன ஆகும்? அதனால இதில் பெரிய தேன் கூட்டில் கை வைக்கிற மாதிரி இருக்கு. இதில் கை வச்சா நம்ம இப்பயே சர்க்கார் நடத்த முடியாம எல்லாம் பாராளுமன்றத்துக்கு திரும்பிட்டான்னு வைங்க. இப்ப போதும், காக்ரோச் பார்ட்டி பாராளுமன்றத்தை முற்றுகிடுவோம், மோடி வீட்டை முற்றுகிட்டு கிளம்புனதுதான். ராணுவமே அடக்க முடியாது, அந்த அளவுக்கு இளைஞர்கள் திரண்டு நிற்கிறான், ஆக்ரோஷமா இருக்கான். காக்ரோச் பார்ட்டி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. இளைஞர்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக திரண்டு நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயும் அங்கங்க பேச்சு நடந்துக்கிருக்கு. தற்கூரி ஆட்சி ஒன்றும் பண்ண முடியாது இளைஞர்கள் திரண்டா. நீ திரட்டின இளைஞர்கள் வேற தற்கூரி, நீ திரட்டின இளைஞர்கள் படத்தை கவர்ச்சி. இவன் ஆக்ரோஷமா என்ன கிளம்புனா, ஏன் சுயமரியாதையை பறிக்கிறது போன்று உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசியிருக்கிறார். இங்கே நீட்டு தேர்வு மூலமாக எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. ஒன்றிய அரசுடைய தேர்வுகளில் குளறுபடி நடக்குது, வினாத்தால் லீக் அவுட் ஆகுது. இதுக்கெல்லாம் சரியான முறையில நடவடிக்கை இல்லை. ஒன்றிய கல்வி அமைச்சருடைய போக்கு சரியில்லை. அதனால மாணவர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் எப்ப வெடிக்கும் சொல்ல முடியாது. இங்க 2 வெடிக்க போகுது. ஒண்ணு, இன்னும் விஜய முதலமைச்சரானத அறிவாளிகள், படித்தவர்கள், பண்பாளர்கள், இங்கே வாக்களித்த பெரும்பான்மையான 60%, 65% மக்கள் நாங்க விஜய்க்கே ஓட்டு போடல, எப்படி விஜய் முதலமைச்சரான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரிய புரட்சி இவிஎம் எதிர்த்து தமிழ்நாட்டில் பெண்கள், ஆண்கள், தாய்மார்கள், படித்தவர்கள், அறிஞர்கள், புலவர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், இளைஞர்கள், அனைத்து தரப்பு மக்களும் இந்த இவிஎம் எதிர்த்து தரல போறாங்க. ஏன்னா யாருக்குமே விஜய் முதலமைச்சர் ஆனது பிடிக்கல. இவிஎம் இயந்திரத்தார் ஒரு 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் என்ன ஃப்ராடு பண்ணாலும் இவரை எதிர்த்து 3.5 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த காக்ரோச் பார்ட்டி இப்ப தமிழ்நாட்டில், தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டை தலைமையா வச்சு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா மாநிலங்களிலிருந்து, கோவா, நம்ம பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களிலிருந்து இங்க ஒரு பெரிய பேரணி நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. சென்னையோ, மதுரையோ, கோவையோ, திருச்சியோ தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. திரண்டா டெல்லியை விட அதிகமா திரள்ற மாதிரி திட்டம். தற்கூரி ஆட்சிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். நீ பேசுற தற்கூரி வேற. எங்க அண்ணனை பக்கத்துல பார்த்தேன், நான் அவருக்கு பொண்டாட்டியாவும் இருப்பேன், நான் அவருக்கு பப்பாட்டியாவும் இருப்பேன். இந்த கூட்டம் கிடையாது. இந்த கூட்டம் இது கொள்கை கூட்டம், இது லட்சிய கூட்டம், இது இளைஞர்கள் கூட்டம் தான். இதான் உண்மையான இளைஞர்கள் கூட்டம். உங்ககிட்ட சேர்ந்தது கவர்ச்சி கூட்டம். அதனால இந்த கவர்ச்சி கூட்டத்தை விட பன்மடங்கு கூட்டம் இங்கே திரள இருக்கிறது. வெகு விரைவில் அது நடக்க போகுது. எங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, பெரிய அளவில் திரளுங்க. இளைஞர்கள் சக்தி தலைவருக்கு நாங்கள் ஆதரவு கரம் நீட்டுவதற்கு நானும் எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் தயாரா இருக்கிறோம். தற்கூரி ஆட்சியை கீழே வீழ்த்துறதுக்கு எந்த போராட்டம் வெடிச்சாலும் முதல்ல நான் நிக்க தலைமை தாங்க தயாரா இருக்கேன். ஏன்னா ஜனநாயகத்துல மோசமான, முன்னுதாரணமான, ஒரு கேவலமான, கீழ்த்தரமான ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறார்.
ஏமாற்று பெருவழி, மோசடி பெருவழி, வெரி வெரி டேஞ்சரஸ். சர்வதேச சதி கும்பலால் முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரிக்கிறார். சர்வதேச கார்ப்பரேட் கம்பெனிகளால் இங்கே உட்காரப்பட்டிருக்கிறார். இந்துத்துவ சக்தியால் சந்திரபாதத்துக்கு அமர வைத்திருக்கிறார்கள் விஜய். விஜய்க்கு பின்னால் பல்வேறு மதங்கள், பல்வேறு மிஷினரிகள் இயங்குகிறது. கனிம வள கொள்ளை, இயற்கை வளம் அனைத்தையும் சுரண்டுவதற்கு இந்துத்துவ கார்ப்பரேட் முதலாளித்துவ சர்வதேச போதை கடத்தல் கும்பல் எல்லாம் விஜயை பின்னாடி இருந்து ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இந்த சர்வதேச கும்பல்களை வீழ்த்துவதற்கு, இந்த கார்ப்பரேட் மூலமாக பெற்ற குழந்தைகளை, RSS பாஜக பெற்ற குழந்தை விஜயை வீழ்த்துவதற்கு, இப்படி குழந்தைகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்கு காக்ரோச் பார்ட்டி போன்ற இளைஞர்கள் தன்னெழுச்சியாக திரண்டிருப்பதை, எழுச்சியோடு திரண்டிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் கூடுகின்ற கூட்டம் கோடிக்கணக்கான இளைஞர்கள் திரள வேண்டும். இங்க இளைஞர்கள்னா இந்த தற்கொலை விஜய் படத்தை பார்த்துக்கிட்டு, சிவகாசி படம் பார்த்து, கில்லி படம் பார்த்த இளைஞர்கள் கிடையாது. திரளப்புறாம்பார் இளைஞர்கள் கூட்டம். வேலையில்லா திண்டாட்ட இளைஞர்கள், படித்தவர்கள் திரளப்புறா. வச்சிருக்கிற கோரிக்கை அம்சமானது, அருமையானது. அதனால காக்ரோச் இளைஞர்கள் ஜனதா பார்ட்டி என்பது இன்றைக்கு இந்தியாவையே, அது யார் அவங்களை உருவாக்குனான்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி சர்வதேச கும்பல் இருக்கா என்னன்னு வச்சிருக்க கோரிக்கையை தான் நாங்கள் பார்க்குறோம். இளைஞர்கள் திரட்டுறாங்க. இளைஞர்கள் எந்த வகையில் திரண்டாலும் நியாயமான கோரிக்கை முன் வச்சா வரவேற்போம். ஆனால் பின்னணி ஆராயணும். அவங்களையும் நம்ம ஆராய வேண்டிய கட்டத்தில் இருக்கா. எந்த வகையிலையோ போலி பிம்பத்தை கட்டமைத்து சினிமா கவர்ச்சி மூலமாக இளைஞர்களை கவர்ச்சிப்படுத்தி ஆட்சியில் தவறான முறையில் உட்காரக்கூடிய விஜய்க்கு எதிராக சிஜேபி பார்ட்டி இங்கே திரளுவதை வரவேற்போம். நன்றி சார். நன்றி.